ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னேக் ஹெட் ஃபிஷ் டேங்க் இருக்கு இல்லையா, அந்த டேங்கை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அந்த டேங்கில் இருந்த மீன் எஸ்கேப் ஆகிடுச்சு கைஸ். அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு ஒரு மீனை பிடிச்சி விட்ருக்கோம். அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் தி சோகமான விஷயம் கைஸ். நான் ஸ்னேக் ஹெட்டுக்கு ரெகுலராக ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் தண்ணி நிறைய வந்துச்சு ஆற்றுல. அப்போ நாங்கள் போயிட்டு மீன் பிடிக்க போயிருந்தோம், இதே மீனுக்கு ஃபீடுக்காக. அங்கே பார்த்தா இன்னொரு மீன் கிடச்சிது. அதை எடுத்துன்னு வந்து 2 மீனை விட போகிறோன்னு உள்ளே பார்க்கும்போது உள்ளே இருந்த மீனை காணும் கைஸ். கடைசியாக நான் போட்ட ஃபீடு வரைக்கும் அப்படியே இருந்துச்சு. நான் அதை கவனிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப சோகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மீனை விட்டுட்டு இப்போ இதுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மழை வரும்போது கண்டிப்பாக உங்கள் மீன்களை கவனிச்சுக்கோங்க, இல்லைனா எஸ்கேப் ஆகிடும். முக்கியமாக இந்த மாதிரி ஸ்னேக் ஹெட் ஃபிஷஸ் கைஸ். இதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்னேக் ஹெட் டேங்க். நம்ம கப்பி டேங்க் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கான காரணம் வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம இங்கே இருந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் லீக் ஆக ஆரம்பித்தனால அதில் தான் நம்ம கப்பி டேங்க் வச்சுருந்தோம். அதை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் ஒரு நேச்சுரல் சீனரிக்கு உள்ளாடி இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அதை க்ளீன் பண்ண வீடியோ நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேக் ஹெட் டேங்க் கைஸ். நம்ம பழைய ஸ்னேக் ஹெட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம புது ஸ்னேக் ஹெட்டை நீங்கள் பார்த்துருக்க சான்ஸே இல்லை, ஏன்னா நான் இது வரைக்கும் காட்டவே இல்லை. அதுக்கு முன்னே ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். திரும்பலா கைஸ், நம்ம புறாக்களை பார்த்தீங்களா? என்னாச்சுன்னா புறாக்கள் இப்போ மேலே இருந்து கூட்டுக்கே வர்றது கிடையாது. சரி ஃபீட் பண்ணி அடைச்சி போடலான்னா அதுக்கப்புறம் திறந்து விட்டால் போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து கோழி மாதிரி மேய்ஞ்சிட்ருக்கு கைஸ். சும்மா வெளியே வந்தாலே ஏதாவது சாப்பிட கிடைக்குன்னு சொல்லிட்டு சும்மா இதை மாதிரி வந்து வெளியே கோழி மாதிரி மேய்ஞ்சிட்ருக்கு. என்றைக்கு இது பூச்சை பிடிச்சி சத்து போக போகுதுன்னு தெரியல கைஸ். சரி நம்ம ஸ்னேக் ஹெட் டேங்கை பார்க்கலாம். கைஸ், மீன் பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல இந்த வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். கைஸ், மீன் பார்த்திங்கன்னா அதோ இருக்குது பார்த்திங்களா? நம்ம கிட்டே இருந்ததை விட சின்னது தான், பட் ரொம்ப சின்னதில்லை, ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும். கைஸ், இவனை பிடிச்சே ஆகணும் கைஸ், இல்லைனா இவன் குதிச்சிருவான். ஸ்டெப் வைக்கிறான். சேமிச்சா விளையாடலாமா கைஸ்? இப்போ குதிப்பாங்க கைஸ். இங்கே ஒருத்தங்க கைஸ், இவன் நம்ம நினச்ச மாதிரி இல்லை, ரொம்ப அக்ரெசிவ் வைல்டு ஸ்னேக் ஹெட் கைஸ். இவன் நம்ம நினச்ச மாதிரி இல்லை கைஸ், இவன் ரொம்ப வைல்டாக இருக்கான். இவன் வந்துட்டு ஆற்றுலேயே வளர்ந்தனால ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான். நம்ம தொட்டியில் வளர்ந்த மீன் ஒரு வாட்டி நம்ம பிடிச்சிட்டோன்னா அப்படியே நின்றும், இப்படியெல்லாம் குதிக்காது. இதை பார்த்தீங்களா? பிடிச்சதுக்கப்புறம் ரொம்ப குதிச்சிட்ருக்கு. ரிஸ்கி ஜாப். ஒரு வழியாக எப்படியோ செட்டில் பண்ணியாச்சு. இது நம்ம டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு மீனை உள்ள கைஸ் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே க்ளீன் பண்ணோன்னா லீக் ஆயிரும். இந்த டேங்கில் முக்கியமாக இந்த இடத்துல ஒரு டேமேஜ் இருக்குது கைஸ், அங்கே தான் லீக் ஆகுது. மற்றபடி பார்த்திங்கன்னா டேங்க் ஓகே தான் இருக்குது. இப்போதைக்கு லீக் ஆகலை. மீன் இதில் தான் விட்டாங்கன்னா வேறு இடமும் நமக்கு கிடையாது கைஸ். ஃப்ரிட்ஜ் பாக்ஸையும் ரெடி பண்ணால் தான் அதுலேயும் மீன் விட முடியும். அதனால் இப்போ நம்ம இதில் தண்ணியை ஃபில் பண்ணி மீனை விடலாம் கைஸ். கைஸ், அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் ஆகிட்டுருக்கு கைஸ். ஃபஸ்ட்டு நான் தண்ணி எடுத்து டமால்னு ஊற்றிட்டேன். தண்ணி திருப்பி கலங்கிடுச்சு. ஜெயிலில் இருக்கான், குதிச்சிருவான் எப்படி பார்த்தாலும். இவன் பிடிக்கும் போதே நல்லா குதிச்சுட்டு தான் கைஸ் இருந்தான். ஆன்டி இண்டியன். ஸோ இவனை நம்ம எடுத்து விட்டுடலாம் கைஸ்.
அங்கேயும் நம்ம ஒரு வாட்டர் பிளான் போட்டாகணும். அதுக்கு நம்ம ஃப்ளக்ஸ் பாண்டில் ஸ்டாக் பண்ண ஒரு வாட்டர் கேபேஜ் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். தண்ணி பார்த்திங்களா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் கைஸ். எப்போவுமே இப்போது செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மீனெல்லாம் எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும். இந்த ஒன்று போதும் கைஸ், இந்த ஒன்று போதும் கைஸ். அதுக்கு ஹைட் ஆகிறதுக்காக மட்டும்தான். தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு வாட்டர் பிளான் முக்கியமானு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு அதை ஹைட் பண்ணி நிற்கிறதுக்கும் டக்குன்னு அது எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கும் தேவை கைஸ். அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு வாட்டர் பிளான் போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மீன் வளர்க்கும் போது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூடி வைக்கிறது. மூடி வைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மீன் எஸ்கேப் ஆகிடும். அது நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஏன்னா மூடி வச்சப்போவே அது எஸ்கேப் ஆகுது. எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்னுடைய தப்பு தான். மழை பெஞ்சப்போ தண்ணி நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். அதிலேருந்து எப்படியோ போயிடுச்சு. பட் இவ்வளோ நாள் அது சாப்பிட்ருக்குல்ல, அதனாலும் போயிடுச்சு பார்த்தீங்களா. அதை எஸ்கேப் ஆகாதுன்னு நினச்சி ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டேன் கைஸ். நெட்டு வேறு வச்சுருந்தேன்னா இரும்பு நெட்டு, அதனால் நான் நம்பி உட்காந்துட்டேன். சரி நீ மூடி வைக்கிறேன் கைஸ். இவனும் அதே டேங்கில் தான் இருந்தான். நம்ம அதுக்கு ஃபீடு பிடிச்சிட்டு வரும்போது கூட வந்துட்டான். இவன் எதுக்கு கைஸ் நம்ம தேவையில்லாமல் அதுக்கு கூட போட்டு, மேபி இதை சாப்பிடுமான்னு தெரில. ஆனால் இதில் போடுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். அதனால் நம்ம இது தெரியும்ல எல்லாருக்கும், இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்னேல் கைஸ். நம்ம இனி அதில் போடுறது வேஸ்ட்டு. இதை எடுத்து நம்ம வேறு ஏதாவது டேங்கில் போட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கோல்டு ஃபிஷ் டேங்கில் போட்டோன்னா இங்கே நிறைய ஆல்கே இருக்குது. கொஞ்சம் தண்ணி சுத்தப்படுத்திடு. உள்ளே போடுறதுக்கே பெரிய ஓட்ட தேவைப்படுது. சக் இலையில் உட்காந்துருச்சு கைஸ். கைஸ் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம மீன் பார்த்திங்கன்னா ஆகிடுச்சு கைஸ். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆகிடுச்சு கைஸ். நான் அப்போவே வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். பட் ரொம்ப மழையாக இருந்தனால அந்த டைமில் நம்மளால் வீடியோ பண்ண முடியலை. அப்புறம் இந்த மீனை கொண்டு வரதும் எடுக்கணும்னு நினச்சேன். அதுவும் மழையினால் முடியலை கைஸ். அதனால் பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று போனதுக்கப்புறம் ஒன்று புதுசாக கிடச்சிருச்சு. பட் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கனால எனக்கு ஒரு டவுட்டு, இதுதான் குதிச்சு போய் அங்கே போய்ட்டு ரிட்டன் வந்துடுச்சோ அப்படின்னு. வாய்ப்பு இருக்குது, ஆனால் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ரொம்ப டிஸ்டன்ஸ் கைஸ், சான்ஸே இல்லை. இப்போ நான் இதுக்கு ரெகுலராக ஃபீட் பண்ணுறதுனால எனக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரியுது கைஸ். இது வந்து நம்ம ஆற்றுல வளரும்போது ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஆனால் இங்கே நம்மளாக வளர்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது கைஸ். இதுலேயும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லா மீனையும் குட்டியிலேருந்தே வளர்க்கணும். அப்போ தான் ஈஸியாக ஜம்ப் ஆகாது. அது ஓரளவுக்கு குட்டியிலேருந்து வளர்த்தேன் கைஸ், அதான் அது ஜம்ப் ஆகி போயிடுச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோக்கு ஒரு நல்ல டைட்டில் வைக்கணும் கைஸ். அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம். மெய்ய அழகன் எஸ்கேப்டுன்னு வச்சிடலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல தம்ப்நெயிலாக இருக்கும், நல்ல ஒரு டைட்டிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன்